இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் மேலே எப்படி வந்து சென்டர் பொசிஷனில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ HTML டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த டிவுக்கு வந்து கிளாஸ் அசைன் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர். ஓகேவா? ஸோ பேனர் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிவுக்கு வந்து கிளாஸ் நேம் அசைன் பண்ணியிருக்க பேனர்னு சொல்லிட்டு அந்த பேனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, style.css சொல்லிட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பேஜில் போய்ட்டு இந்த பேனருக்கு கிளாஸுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோடய HTML பேஜில் வந்து நான் அதை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுறதுக்கு எந்த டேக் யூஸ் பண்ணணும்னா லிங்க் டேக். ஸோ லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் REL ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துக்கோங்க. hrefக்குள்ளே நீங்கள் எந்த எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் லிங்க் பண்ண போகிறீங்களோ அதோட பாத் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் டேட்டா கொடுத்தனால நான் டேட்டா ஃபைல் நேம் .cssன்னு கொடுத்துட்டேன். இதுவே நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் பாத்தோட ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணால் பேனர் கிளாஸ்க்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறேன். ஸோ URL அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா இமேஜோட பார்த்து கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே டேட்டா இமேஜ் வச்சுருக்கனால நான் banner.jpgன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்னு கொடுத்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. ஸோ எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, ஏன்னா நம்ம ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரிம்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆகுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து கேப் தெரியுதா? ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் 0ன்னு கொடுத்துட்டேன். ஸோ மார்ஜின் 0ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரிமூவ் ஆகிடுச்ச ஸ்பேஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகுதா? ஸோ அப்படி ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் போயிட்டு நோ ரிப்பீட்னு தரணும். நோ ரிப்பீட்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ரிப்பீட் ஆகலை, ஆனால் வந்து எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் சைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் கவர்னு கொடுக்க போகிறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். கவர் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும் பேக்ரவுண்டுக்கு சென்டர் பொசிஷனில். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ H1 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். H1 டேக்கில் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா வெல்கம் டு வெப்சைட், ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வெப்சைட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வெல்கம் டு வெப்சைட்னு தரேன். வெல்கம் டு வெப்சைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு H3 டேக் ஓப்பன் பண்ணி சாம்பிள் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நான் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் தெரியுதா? ஸோ எனக்கு வந்து அது சென்டரில் வர வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த H1 டேகும் H2 டேக், ஸோ இந்த H1 டேகும் H2 டேகும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அந்த H1 டேகும் H2 டேகும் ஒரு டிவுக்குள்ளே இருக்குது. அந்த டிவுக்கு நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த கிளாஸ் நேம் வந்து கண்டென்ட். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கண்டென்ட் கிளாஸ்க்கு நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ டாட் கண்டென்ட் போட்டுக்கோங்க, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டை. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் சென்டர்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வந்துச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு அது மிடில் வரணும். ஓகேவா? ஸோ நான் வந்து டாப் 50% லெஃப்ட் 50% நான் கொடுக்குறேன். இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ நம்ம திரும்பி கோடிங் போவோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் டிவுக்கு அதாவது பேனர் டிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போயும் எந்த சேஞ்சஸ் வரல. ஸோ நான் அதோட சைல்டு டிவுக்கு அதாவது கண்டென்ட் அந்த டிவுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ட்ரான்ஸ்லேட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வேல்யூ கொடுக்குறேன், நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். நெகட்டிவ் 50%, நெகட்டிவ் 50% நான் கொடுக்குறேன். கம்மா போட்டு நெகட்டிவ் 50% நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போயும் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்திருக்காது. ஏன்னா நான் வந்து மெயின் டிவை பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டேன், அதில் இருக்க சப்டிவ் வந்து சைல்டாக எடுத்துக்கணும், அப்போ தான் சென்டரில் வரும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டென்ட் அந்த கிளாஸ்க்கு வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்துருச்சா, சென்ட்ரல் மிடில் வந்துருச்சா. ஸோ பேரண்ட் கிளாஸ் அதாவது பேனருக்கு வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு அதில் பேனருக்குள்ளே இருக்கிற டிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்துட்டா அது பேரண்ட் சைல்டில் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெல்கம் டு வெப்சைட்டுக்கும் சாம்பிள் டெக்ஸ்ட்டுக்கும் நல்ல வந்து லைன் கேப் இருக்கா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா லைன் ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரிம்னு தரேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். அது ரெண்டுத்துக்கும் உள்ள லைன் ஹைட் வந்து கம்மியாகிருக்கும். கம்மியாகிடுச்சா? ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், H1 டேக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ H1 டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுக்கோ. நான் ஃபாண்ட் சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, 6 ரிம்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற டேக்கும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன், அதாவது H3 டேக். ஸோ H3 டேக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ H3 டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் டேக்கு டேட்டா ஸ்டைல் அப்ளை பண்ணனால டேக் நேமையும் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கும் கலர் செட் பண்ணிக்கோங்க, ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட்டு, ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிம்னு கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.